ஹாய் ஹலோ எவ்ரிவன். பெண்களை இப்போ எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. நான் ஏன் இது பேச வரேன்னா, இப்போ நம்மளோட பாஸ்ட் ஜெனரேஷன்ல பெண்கள் வெளியில வரதே இல்லை. அதாவது அவங்க கிச்சன் இல்ல பூஜை ரூம் இல்ல கோயில் இப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க. ஈவன் அவங்க வீட்டுல கூட அவங்க ஃப்ரீடமா இருக்க முடியாது. வெறும் அந்த கிச்சன் இல்ல பூஜை ரூம் இப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க நம்ம பாஸ்ட் ஜெனரேஷன். ஆனா இப்போ எல்லாமே பெண்கள் வெளியில வராங்க, சொசைட்டில இருக்காங்க. பெண்களை இப்போ எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. எங்கெல்லாம் டிரைவராவும் பார்க்க முடியுது, கண்டக்டரா பார்க்க முடியுது, பைலட்டா பார்க்க முடியுது, ஏர் ஹோஸ்டஸா பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம இந்தியன் சொசைட்டில ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னா வெறும் ஃபாரின் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியால ஏர் ஹோஸ்டஸ்னாலே நம்ம இந்தியன் பெண்மணிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. எங்க போனாலும் இந்தியன் சொசைட்டி உமன்ஸ் ரொம்ப ஃப்ரீடமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி இப்போ இந்தியா இல்ல. ரொம்ப சொசைட்டி ஃப்ரீடம்ல வேலைக்கு போறாங்க, ரொம்ப ஃப்ரீடமா இருக்காங்க. அதுக்கெல்லாம் யார் முக்கியத்துவம் நினைக்கிறீங்க? அப்கோர்ஸ் ஆண்கள் தான். எல்லா பெண்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது ஒரு ஆண்கள் தான். எதுக்காக அப்படி நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அப்கோர்ஸ் பாஸ்ட் ஜெனரேஷன்ல பெண்களுக்கு ஆண்கள் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க, அடிமை பெண்களா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு நான் ஆண்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா அவங்கதான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் எல்லாத்துக்கும் உரிமை, சொத்து உரிமை, பெண் உரிமை அப்படிலாம் சொல்லிட்டு பார்க்காம எல்லாமே சமமா இருக்கணும், ஜெண்டர் ஈக்வாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரீடம் சொல்றது அவங்க தப்பான விதத்தை கொடுக்கல. விச் மீன்ஸ் அவங்க நல்லா படிச்சு அவங்களும் முன்னேறணும், ஆண்களை விட பெண்கள் இன்னும் படிச்சு முன்னேறி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்க விடுறாங்க. விச் மீன்ஸ் தே ஆர் அவர் ஃபாதர்ஸ் அண்ட் அவர் பிரதர்ஸ். படிக்க விட்டு அண்ட் ஈவன் ஹஸ்பண்ட் ஆல்சோ நம்ம கல்யாணம் ஆகி போனாலும் நீ இன்னும் படி அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்மளுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா நம்மளோட சொந்த கால நம்மளே நிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க இந்த காலகட்ட ஜெனரேஷன்ல. Everyone says that every successful man there is a woman. In my point of view, behind every successful woman there is a progressive man, which means either they were brother or father or husband, but he is always progressive. So happy Women's Day for all the women, and thank you for supporting men. Thank you.